வெல்கம் டு 1 year of 1/2. இவன் ஒரு உதவாகற, இந்த உதவாகரை நம்பி வந்த அவன் ஒரு உதவாகற, இந்த ரெண்டு உதவாகரை ஒன்னா சேர்ந்து ஒரு ப்ராப்ளம் தான் போகுது. ஒரு கதை சொல்லிட்டேன் சார். வேண்டாம் அப்படின்னா கேட்க போறீங்க, நிறைய சொல்லுங்க. இந்த 1/2 ஆரம்பிச்சு வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன ஹாப்பி வெட்டிங் anniversary வெண்ண மோளே. வாழ்த்துக்கள் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சு சொல்லுங்க. இது ஏன் வந்து நாங்க வந்து எங்களோட ஆனிவர்சரி அன்னைக்கு வந்து சேனல் ஆரம்பிச்சோம் அப்படின்னா வந்து எங்களை மாதிரியே இந்த சேனலை ஒன்னாக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. டேட் மறந்துடும் நம்மளுக்கு. ஆல்ரெடி ஏகப்பட்ட டேட் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாதா? சரி, எல்லாத்தையும் எப்படியா கஷ்டப்பட்டு ஒரே டேட்ல கம்பைன் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அந்த செலிப்ரேட் பண்றது ஒன்னா முடிஞ்சு போயிடும். அட வெக்கம் கட்டுவீங்களா? சரிடா, ஓகே. ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அவங்க சேனல் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா வழக்கம் போல வந்து 1 year of 1/2 அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட், ஒரு இமேஜ் போட்டு போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு தான் இந்த வீடியோ அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, பேசிக்கலி வந்து நாங்க வந்து ஹிப்ஹாப் தமிழா வகையறா அப்படிங்கிறதுனால வந்து படமே எப்படி வந்து அவரோட பயோபிக்கே எடுத்தாரோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரிய வீடியோ இந்த சேனலை பத்தி தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுங்க. காசு இருந்தா நாங்களே பயோபிக் எடுத்திருப்போம். ஸோ காசு இல்லாததுனால இந்த வீடியோ வந்து அப்படி பேசி எங்களோட வாழ்க்கை வரலாறுகளை வந்து அப்படி அள்ளி தெளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கோம். ஸோ சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 yearsஆவே வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தோம். நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அவன் வந்து தனியாக வந்து வேற விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தான். அதுக்கு தனித்தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். கப்பிள் சேனல் பண்ணவே கூடாது, ரொம்ப தெளிவாக வந்து 2 yearsக்கு முன்னாடி வந்து டிசைட் பண்ணி வச்சிருந்தோம். கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு கப்பிள் சேனல் பார்க்கவே பிடிக்காது. இவன் பாப்பா ஏதாவது இவன் ஏதாவது பார்க்கும் போதே வந்து ஏதாவது திட்டிகிட்டே இருப்பேன். நான் வந்து அது ரியாலிட்டி மாதிரியே இருக்காது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அந்த கண்டென்ட்ஸ் நம்ம ரொம்ப கன்சியூம் பண்ணிட்டே இருந்தா நம்ம வந்து நம்ம பார்ட்னர் கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ, அந்த மாதிரி வந்து ஒரு ஐடியா இருக்கும். என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கிறோமா? வந்து தொலை. திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணணும், அப்புறம் வந்து பிராங்க் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அந்த பிராங்க் சர்ப்ரைஸ் வீடியோலாம் வந்துட்டு அதையும் நம்பி ஒரு காலத்துல அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஸோ அந்த மாதிரி வந்து சேனல் வந்து பண்ணவே கூடாது அப்படின்றது மட்டும் மைண்ட்ல இருந்தது. ஸோ அதனால தனித்தனியா வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன். தனியா கண்டென்ட் பண்றப்போ என்ன அப்படின்னா, நிறைய விஷயம் யோசிச்சிட்டே இருந்தப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவா கூட இருக்கிறப்போ தான் வந்து என்னோட பெஸ்டஸ்ட் வெர்ஷனா நான் இருப்பேன்னு எப்பவுமே நான் ஃபீல் பண்ணுவேன். ஏதாவது பேசிக்கிட்டு அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது, என்ன தேவை உளறிக்கிட்டு ஏதாவது ஜோக்கை போட்டுக்கிட்டு, ஜோக்குன்னு நான் நினைச்சு போடுவேன். பட் நிறையா போட்டா சிரிப்பாலாம் ஒன்று கான்ஃபிடன்ஸ் வந்துடும் எனக்கு. அந்த மாதிரி எவ்வளவு பெரிய தவற பண்ணிட்டு அது வந்து நான் தனியா வந்து ஒரு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ வந்து அந்த ஒரு ஃபீல் வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து சரி அவள்கிட்ட வந்து கேட்டேன், நம்ம வந்து கப்பிள் சேனலா பண்ணிடலாம், பட் என்னன்னா அந்த டிபிக்கலா ஒரு கப்பிள் கண்டென்ட்ஸ் மாதிரி பண்ண வேணாம். நாங்களே பெருசா வந்து அந்த ரொமான்டிக்கா இருக்கிறது, இது பண்றது, அந்த மாதிரிலாம் எதுவுமே பெருசா பண்ண மாட்டோம். ஏன்னா ரொம்ப வருஷமா வராது, தெரியாது, எங்க கம்பெனிக்கு அது காட்ட தெரியாது எங்களுக்கு. அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருக்கும். எங்க கம்பெனி பண்ணாது, ஏன்னா எங்களுக்கு தெரியாது, காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருந்தனால வந்து அந்த ஒரு ஜோன்லயே இருப்போம் நாங்க. ஸோ நம்ம பேசாம வந்து நம்ம எப்படி இருக்கோமோ, நம்ம எப்படி இது பண்றோமோ நம்ம அப்படியே இருப்போம், அந்த மாதிரியே கண்டென்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணோம். யூடியூப்ல வந்து நம்ம பாட்காஸ்ட் வீடியோஸ் வந்து மெயினா போடலாம், அது மட்டும் தான் பிளான்ல இருந்தது. ஓகேவா? சோ வீக்லி ஒரு பாட்காஸ்ட் வீடியோ போடணும், அதுவுமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும். ஓஞ்சோலிய நீ பாரு, உன் வாழ்க்கை ஜாலியா இருக்குன்னு சொன்னா யாருக்கும் வந்து இந்த அதை கேட்டா வந்து அதுல ஃபுல்லா வேல்யூஸ் தான் இருக்கணும், வேல்யூ இருந்தாதான் ஒரு வீடியோவே போடணும். அதுமே என்ன அப்படின்னா ரொம்ப ப்ரீச்சிங்கா இல்லாம எடிட்டிங்லாம் வந்து பேசுற ஜாலியா தானே பண்ணா தானே இருக்கும். அந்த மாதிரி எடிட்டிங்கும் ஃபுல்லா பண்ணா இது பண்ணிருக்கலாம். ஸோ வேல்யூஸை வந்து நம்ம அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு 1000 பேருக்கு சொன்னா 2 பேர் மனசுலாவது போய் விழுமேன்னு தான் அப்படிங்கிற ஐடியால தான் வந்து டாபிக் எடுத்து எழுதணும் பாருங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு 170. ஆமா, சும்மா இது பண்ணிருக்கலாம். ஒரு நிமிஷம் புக் மட்டும் எடுத்து வரேன். டாபிக் ஐடியாஸ் போட்டுக்கோமா? இந்த மாதிரி நான் தனியா இது வந்து ஏன் புக் மட்டும் வேல்யூஸ், புக் ஃபுல்லா வேல்யூஸ். அன்னவரி கண்ணைய மாதிரி வேல்யூஸை வச்சுக்கிட்டு
ஒன்னு ரெடி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ ரெடி பண்ணிட்டு ஓகே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இப்போ போடுறோம். நைட் அவ்வளவுதான், உடனே யூடியூப்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி அது மானிடைசேஷன் ஆயிடுச்சு, இப்போ என்ன எங்க அக்கௌண்ட் கேட்பாங்க. அப்படிங்கிற மாதிரி நம்பி மொதல் வீடியோ இறக்கணுங்க. ஷார்ட்ஸ் பத்திலாம் அப்ப வந்து ஐடியா இல்ல. ஃபுல் லென்த் வீடியோவை கட் பண்ணி போட்டா வந்து ஷார்ட்ஸா ஒர்க் ஆயிடும். ஆனா அப்படியே அப்படியே இன்ஸ்டாகிராம்ல போட்டா ரீல் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். கரெக்ட், ஞாபகம் இருக்கா? வியூஸ் போகவே இல்ல. ஃபர்ஸ்ட் வீடியோ போகல, சரி செகண்ட் வீடியோ போகணும் பார்த்தா போகல, தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் அடுத்தடுத்து போட்டுட்டு இருக்கோம். பார்த்தா வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து அந்த மாதிரி போடக்கூடாது. இன்ஸ்டாகிராம்ல நீங்க ரீல் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு 3-4 தடவை டிக்கெட் எடுத்தேனப்பா. சரி ஓகே, நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் தனியா ஒரு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கண்டென்ட் பண்ண அதே மாதிரி டாபிக்ஸ் தான். அங்க எடுத்து ஃபுல் லென்த் டாபிக்க வந்து ஒரு ரீல் அளவுக்கு அத வந்து எப்படி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்து ஒரு ரீலா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, அதுல என்ன இஷ்டத்துக்கு கேட்டிரி பாருங்க, அதுக்கு ஒரு ரீலு, பாட்டு புக்கு அதுக்கு ஒரு ரீலு, எப்படின்னா வந்து ஒரு ஒரு காமன் கிரவுண்டுக்கே வரல, கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கேன். சடனா சில ரீல் வந்து போகும் வியூஸ், அடுத்த நாள் வேற ஒண்ணு அதே மாதிரிதான் இன்னொன்னு போட்டிருப்போம், அது வந்து போகாது. இது என்னடா கான்செப்ட்? சரின்னு சொல்லிட்டு அப்ப வந்து நிறைய பேரோட இது வரும், உங்க ரீல் போலையா, இதெல்லாம் பண்ணுங்க, இந்த 11 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க, இது என்னன்னு உங்களுக்கு தெரியணுமா, என் ரீல்ல இங்க வந்து சேவ்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். அவங்க நமக்கு அனுப்புவாங்க, அதுல பார்த்தா ஹேஷ்டாக் இது போடுங்க, அது போடாதீங்க, எஸ்யூ அது போடுங்க, சில பேர் 5 ஹேஷ்டாக் போட்டா போதும்னு சொல்லுவாங்க, சில பேர் 30 ஹேஷ்டாக் போடணும் அப்படிம்பாங்க, சில பேர் ஹேஷ்டாகே போடாதீங்க அப்படிம்பாங்க. என்னால முடியலடா. முதல் 3 செகண்ட் இப்படி இருக்கணும்பாங்க, அடுத்து இப்படி இருக்கணும்பாங்க, ஆடியோ ஹூக்கு, வீடியோ ஹூக்கு, டெக்ஸ்ட் என்னமோலாமோ இருக்கும். சொன்ன எல்லாத்தையுமே பண்ணோம். தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அந்த டேஸ்லாம் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆயிரும். சரி நம்ம வந்து ஓகே இது வந்து ஒரு லாங் ஜேர்னி, இதுல வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம மனசு வந்து இது பண்ணாலும் வந்து இது ஒத்துக்காதுல, நம்மளுக்கு நிறைய டிப்ரெஷன்ல இருப்போம். நம்ம எப்ப 1 மில்லியன் வரது, 1 மில்லியனா ரொம்ப நாளா இன்ஸ்டாகிராம்ல வந்து 214 6 மந்த்ஸ்க்கு மொத்தமாவே 200 தான் இருந்துச்சு. நம்பர் நல்லா ஞாபகம் இருக்கு, 214. இந்த நம்பர் வந்து ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு அப்படியே இருந்துச்சு, மேல கீழ கூட போல. ஆனா வீடியோ போட்டுட்டு தான் இருந்தோம். அவன் படுத்து பல நாள் ஆச்சு, என்ன ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பக்கான்னு கேட்டு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் வந்துச்சு, வந்து ஷேர் பண்ணி பக் ரிப்போர்ட்லாம் கூட. ஆமா, அதாவது என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிச்சு. சரி ஓகே, இந்த போன்லாம் பிரச்சனை, இந்த போன் வேணாம், வேற போன்ல ட்ரை பண்ணலாம்னு சொல்லி வேற போன்ல போட்டு என்னமோ ட்ரை பண்ணிட்டு ஒரு நாள் வந்து 2 பேத்துக்கு வெறுத்து போச்சு. முடியலடா, சலிப்பா இருக்குது நண்பா. வெறுத்து போயிட்டு வாக்கிங் போயிட்டு இருப்போம் மாடியில. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து அப்பதான் சொன்னோம், சரி நம்ம கப்புள் கண்டென்ட்னு சொல்றோம், பட் நம்ம போடுற கண்டென்ட்ஸ் வந்து கப்புள் பேஸ்டா இல்ல. கப்புள் கண்டென்ட்னா அது லவ்வா இருக்கணும், இதுவா இருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்ல. பட் ஜென்ரலா கப்புளுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி கண்டென்ட்டா நம்ம எதுவுமே பண்ணல. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கப்போ திடீர்னு தான் பேசணும். கிளாஸ்ல நம்ம விளாண்டுருப்போம், நாங்களாம் கிளாஸ்ல விளாண்டுருப்போம், ஏதாவது பாட்டு லிரிக்ஸ் சொல்லி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய கேம் நிறைய விளாண்டுருப்போம் காலேஜ் படிக்கிறப்போ. அது எதாவது பண்ணலாமா சும்மா அப்படின்னு சொன்னோம். ஓகே பண்ணலாமே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. அதான் எப்படியும் வியூஸ் போகல, ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே நடக்கல, இது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் பண்ணணும்னு இல்ல, ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு பேட்டர்ன் கீழ கொண்டு வரணும். நீங்க வா எல்லாம் வரிசையா நில்லு, டீம் லைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லி நாங்க ஷூட் பண்ணிட்டோம். நீங்க இப்போவுமே இந்த கெஸ்ட் சாங்னாலதான் வந்து எங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. பேஜ் வந்து ஒரு ரீச்ல இருக்கு, எல்லாமே ஒரு வியூஸ் போகுது, கொஞ்சம் எங்களுக்கு விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் இருக்குது அப்படின்னா எல்லாமே கெஸ்ட் சாங்ல இருக்கும் இல்லையா. கெஸ்ட் சாங் சேலஞ்ச் லிரிக்ஸ் எடிஷன். ஸோ அந்த கெஸ்ட் சாங்கோட ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பத்தி வச்சுக்கோங்களேன். நான் உள்ள வரும்போது கெஸ்ட் சாங் சேலஞ்ச் சொல்லிட்டு சாங் ஃபைண்டிங் சேலஞ்ச் லிரிக்ஸ் எடிஷன் பார்ட் 1. ஏன்னா அது என்ன பண்ணணும்னா தெரியல. ஐடியா என்ன இருந்துச்சுன்னா லிரிக்ஸ் சொல்லி கண்டுபிடிக்கணும், ஹம்மிங் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சீரியஸா பண்ணலாம்ன்றது கூட மத்ததெல்லாம் யோசிச்சோம். எப்படின்னா இப்போ வந்து சன் டிவில வந்து எப்படி எது நாகார்ஜுனாவா, அது என்னது நகைச்சுவை திங்கள் காவியா புதன் அந்த மாதிரி லிரிக்ஸ் வந்து வீக்லி 1 டே போடணும், ஹம்மிங் 1 டே போடணும், நாஸ்டால்ஜியா மாதிரி அது ஒண்ணு யோசிச்சோம். போற போக்குலன்னு சொல்லிட்டு டிராவல் பண்ண போற ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். இன்னொன்னு இங்க
இங்க உட்கார்ந்து பண்ணுவோமே, பேரே மறந்துட்டேன் பாருடா. வாட் இஃப் அப்போ ஏன்னா அதுக்கு பேர் வாட் இஃப் கிடையாது. அப்போ டெலுலு டெலுலு. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. So, அந்த மாதிரி 5 நாளைக்கு வந்து ஒரு சேட்டலைட் சேனல் லெவலுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். ஸோ அந்த வகையில நமக்கு சீரியஸா இருக்க மாதிரியும் இருக்கும், ரேண்டமா ரீல்ஸ் இல்லாம ஒரு டாபிக் கீழே வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்றது தான் வந்து ஐடியா. ஃபர்ஸ்ட் எபிசோட் பண்ணோம், ஷூட் பண்ணிட்டோம். ஒரே ட்ரெஸ் போட்டு 2-3 எல்லாம் ஷூட் பண்ணிட்டு எடிட்டிங்ல உட்கார்ந்தேன். என்னன்னா ரீல்ல வந்து நம்ம ஒரு நிமிஷத்துக்குள்ளதான் ஒரு வீடியோ இது கொடுக்கணும் இல்லையா. நாங்க பண்றது வந்து ரொம்ப நேரம் போற மாதிரி இருக்கும், அங்க பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருப்போமா. அதை எப்படி வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ள கட் ஷாட் பண்றது, ஒரு பேக்கேஜ் பண்ணி அப்புறம் வந்து அந்த கேபிசில வர மியூசிக் போட்டு டைமர்லாம் போட்டு அதெல்லாம் போட்டுட்டு ஃபைனலா ஒரு அவுட் பாக்குறப்போ நல்லா இருக்கு, எங்களுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி ஓகே இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். அந்த வீடியோ போட்ட அதே டைம்ல தான் வந்து பாப்பா பேஜ்ல வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். சம்சாரம் மின்சாரம்ல வரும்ல, அந்த டைலாக் வந்து நானும் பாப்பா வச்சுமா பேசும்போது வீடியோ போட்டிருந்தோம். இது போடுற அதே டைம்ல அதுல போட்டப்போ அது என்னாச்சுன்னா அது வந்து டக்குனு 2 மில்லியன் 3 மில்லியன் போயிருந்தது. இது கொஞ்சம் போயிட்டு நம்ம கிட்ட ஒரு இது வந்து 1 lakh போயிருந்தது. அதுதான் நம்மளோட ஹையஸ்டா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பாப்பா வீடியோ வர்றப்போ வந்து செம்ம புஷ், அது வந்து மில்லியன்ஸ், இப்போ ஆல்மோஸ்ட் 4 மில்லியன்ஸ் போயிடுச்சு அந்த வியூ. அதுக்கு அடுத்த வீடியோ எப்படின்னா அது மெயின் இதுவே வந்து பேக் டு பேக் 2 வீடியோ போச்சு. பட் அதுல இன்னும் நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா, பாப்பா ரீல் போனப்போ அது வந்து என்னோட ப்ரொஃபைல்ல வந்து எல்லாமே பாக்குறப்போ அங்கிருந்து இந்த வீடியோஸ் பார்த்து அங்கிருந்து அது இங்க டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ ஒரு டைம்ல வந்து ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி 2 அக்கவுண்ட்டுமே வந்து டக்குன்னு இதுவாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, ஓகே பண்ணலாம், இது நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண ஆரம்பிச்சோம். அப்பாடா. ஆனா அதுமே வந்து இது கண்டென்ட்காக பண்ணணும், இதுக்காக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அது பண்றப்போ வந்து எங்களுக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியா இருக்கு, நல்லா இருக்கு அப்படியே பிரஷர் எடுத்துக்கல. கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்ன்ற ஒரு பிரஷர் இருந்துச்சுல அதுக்கு முன்னாடி. இந்த டாபிக்னா இது பண்ணணும், இவ்வளவு நேரத்துக்குள்ள பேசணும், இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும்ல. அது எதுவுமே இல்லாம ஓகே ஒரு பேக் டு காலேஜ் டேஸ் போன ஒரு ஃபீல் வந்து எங்களுக்கு அந்த ஒரு நாள்ல வந்து ஒரு 9 ரீல் எடுத்துருவோம். பேக் டு பேக் வந்து அந்த அடுத்தடுத்த எபிசோடுக்காக 9 ரீல்ஸ் எடுத்துருவோமா. ஸோ அந்த ஒரு நாள் வந்து செம ஜாலியா இருக்கும் எங்களுக்கு. அப்ப கூட யோசிச்சேன் நான் ஸ்டார்டிங்ல, ஓகேவா நம்ம வந்து வேல்யூ ஏதாவது கொடுக்கணும்ன்றது தான் நம்மளோட மெயின் இதுவா இருந்தது. ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இதுல வந்து என்ன வேல்யூ இருக்கும், என்ன டேக்அவே இருக்கும் அப்படின்றது வந்து ஸ்டார்டிங்ல வந்து டவுட்ஸ் இருந்தது. என்னவா இருக்கும் எனக்குமே வந்து அதுல ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சது வந்துட்டு நிறைய பேர் ரொம்ப அவங்களுக்கு அந்த அவங்களோட ஃபீல் எல்லாம் ஷேர் பண்ணது வந்துட்டு ஓகே அப்ப இதுதான் வேல்யூ. அப்போ வந்து நிறைய பேர் வந்து பர்சனலா மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் ஸ்டோரிக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுவாங்கல்ல. ஒரு சில பேர் ஒருத்தர் அவங்க பேர் நான் மென்ஷன் பண்ண விரும்பல, பட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய லாஸ் இப்போதான் அவங்களுக்கு ஆயிருந்துச்சு, அதுலேருந்து என்னால் வெளியே வரவே முடியலை. பட் வந்து உங்களோட வீடியோ நான் பார்க்க ஆரம்பித்தேன், நான் அப்படியே எல்லா வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தேன், என்னை மறந்து நான் சிரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. என்னை சிரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. எனக்கு அந்த மெசேஜ்லாம் பார்க்குறப்போ வந்து ஒரு மாதிரி ரொம்ப இதுவாயிடுச்சு. ஏன்னா அதெல்லாம் நடக்கணும், அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாலாம் நாங்கள் எதுவுமே பண்ணல. அதெல்லாம் நாங்க வந்து பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்க்கு தான் நாங்க அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நாங்க கேட்டிருக்கோம். விஜய் சித்து vlogs அவங்க இருக்குல்ல, ஏன்னா அது வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஸோ ஓகே அவங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இதெல்லாம் நடக்குமா, இது நடக்கணும் அப்படின்னு கூட நான் ஆசைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து அதெல்லாம் கேட்குறப்போ ஓகே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் தர முடியுது, அப்போ அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த ஹாப்பினஸ் தான் வேல்யூ அப்படிங்கிற ரியலைசேஷனே வந்து அதுக்கப்புறம் தான் வந்தது. ரொம்ப நாளா ஹாப்பினஸ் வந்து வேல்யூ லிஸ்ட்லயே வச்சுக்கல, நாலேஜ் மட்டும் தான் வேல்யூ நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதான் அந்த மாதிரி இன்டென்ஷன்ல தான் நம்மளும் இருந்தோம். நம்ம ஒரு நாலேஜ் வந்து ஷேர் பண்ணா அது மட்டும் தான் வந்து ஒரு வேல்யூ போல, அப்பதான் இன்னொருத்தங்களுக்கு வந்து அதுல இருந்து ஏதோ ஒரு டேக்அவே வருது அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கோம். பட் வந்து அந்த மாதிரி இருக்கணும்னு கிடையாது. ஒரு வீடியோ பாக்குறப்போ அவங்களுக்கு வந்து ஹாப்பியா ஃபீல் ஆகுது, அவங்களால ரிலேட் பண்ணிக்க முடியுது, அவங்க அதை பார்த்து சிரிக்கிறாங்க, அதுவே வந்து வேல்யூ தான். ஆமாங்க அவ்வளவுதாங்க மேட்ரு. அது மாதிரி நிறைய பேருக்கு ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஓகே நிறைய பேர் வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் இப்படிதான் வந்துட்டு நாங்க பேசுவோம், இப்படிதான் விளையாடுவோம். ஒரு பையன் சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு, நாங்க 2 பேரும் பேசுற மாதிரி இருக்கு. சோ நிறைய பேருக்கு வந்து ரிலேட் ஆகுது. நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. நம்ம வந்து ஒரு கப்பிள் கிரியேட்டர் வந்து பாக்குறோம் அப்படின்னா
அவங்களுக்கும் நமக்கு ஏதோ ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அவங்க எங்கேயோ வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நம்ம பண்றது இல்ல, நம்ம லைஃப்ல அதெல்லாம் பண்றது இல்ல, லைஃப் வேற மாதிரி இருக்கும், அவங்க லைஃப் வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்குமா. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस. இது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கனெக்ட் ஆகுது. ஒரு பையன் என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு பிரேக்கப் ஃபேஸ்ல இருந்தேன். அப்புறம் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இந்த உங்க வீடியோஸ்ல காமிச்சிட்டு இருந்தேன், பாரு இவ்வளவு ஜாலியா இருக்கு, நம்மளும் இந்த மாதிரி தான் ஜாலியா இருந்தோம், ஞாபகம் இருக்கா, ஜாலியா இருந்தோம்ல, நம்ம ஏன் இப்போ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நாங்க பேட்சப்பே ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. போயிட்டு இருக்கு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. இது சொல்லிட்டு எனக்கு மெசேஜ்லாம் அனுப்பிச்சாங்களா. எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி எடுத்துக்கிறேனே தெரியல. இவள்கிட்ட வந்து சொன்னா என்னடா இப்படிலாம் சொல்றாங்க, என்னடா இப்படிலாம் பண்றாங்க அப்படின்றாங்களா. சோ இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. இதையெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா ஆண்டவா? ஜென்ரலா ஒரு விஷயம் ஒன்று ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு ஐடியாஸ் இருக்கும்ல, இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ எங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற எந்த ஒரு விஷயமே எங்க பிளான்லயே இல்ல, எங்க ஐடியால இல்லவே இல்ல. என் பிளான் இல்ல சார். சார் என் பிளான் இதுல இருக்கிற எதுவுமே அதுல இல்ல சார். அது நம்ம நினைச்சுப்போம், ஆனா அது ஒரு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது என்ன நடந்துச்சுன்னா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த வேல்யூஸ், இது எல்லாமே வந்து நீங்க ஜாலியா இருக்குது, எல்லாரையும் ஜாலியா வச்சுக்கிறது, இதுலதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டர்ன் அடிச்சு. அண்ட் இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. எப்பவுமே வந்து நம்மளோட கண்டென்ட் கிரியேஷன் பாத்தீங்கன்னா அந்த கான்ஷியஸ் இதுலதான் இருக்கும். ஒரு மிஸ்லீட் பண்ணக்கூடாது, பண்ணிடக்கூடாது. ஏன்னா ப்ரொமோஷன்ஸ்மே எங்களுக்கு 2-3 விஷயங்கள் வந்ததுமே வந்து இல்ல இது கரெக்டா இருக்காது, இது வந்து சேஃப் கிடையாது, இதை வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொமோஷன்ஸ் வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் எங்களுக்கு ஜெனியூனா இருக்கோ அது மட்டும் தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வேற எது நமக்கே வந்துட்டு அது வந்து ரிலேட் ஆகல அப்படின்னா நமக்கு பே பண்றாங்கன்றதுக்காக அது வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற இடத்துல இருக்குன்றதே வந்து பெரிய அதுவே எங்களுக்கு வந்து பெருசாதான் தெரியுது. ஓகே நம்மளால வந்து ஓகே நோ சொல்ல முடியுது சில விஷயத்துக்கு அப்படின்றதே வந்து நம்மளுக்கு பெரிய ஒரு இதுவாதான் தெரியுது. ப்ரொமோஷன்ஸ் வரதுமே வந்து ஜெனரலா அன்னைக்கு இப்படிதான் நடந்து போயிட்டு இருக்கப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேணாம். எதுக்கு, ஏன்னா அன்னைக்கு நடந்துட்டு இருக்கப்போலாம் வரல. அது நம்மளுக்கு ப்ரொமோஷன்ஸ் வருது அப்படின்னா ஓகே, அதை முடிஞ்ச அளவுக்கு ஜென்யூனா கூட போய் சேர்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து வியூவர்ஸோட மைண்ட்ல போய் சேர்த்துடணும். கான்செப்டா பண்ணலாம், டிசைட் பண்ணிக்கலாம், கான்செப்டா இது பண்ணி இதை வாங்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இது பண்ணாம இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட்ல போய் சேர்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொமோஷன்ஸே பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. உள்ள நிறைய இருக்குது. இன்னொன்னு இதுல வந்துட்டு நம்ம நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டா இருந்தது. அதெல்லாம் எடுத்து ஆக்சுவலி இதுல ஒரு செக்மெண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில தோணுச்சு. ஆனா வந்து அவ்வளோ ஐடியா எப்போ தோணும், இந்த வீடியோ இப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு 3 நாள் முன்னாடி சொல்லிட்டேன். அப்ப மனசுக்குள்ள ஐடியா எப்போ வரும், அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் முன்னாடி வரலாம். ஐடியானா என்ன, ஒரு நாள் முன்னாடி வரலாம், யோசிக்கிறப்ப வரதில்ல, நம்மளுக்கு தானா ஸ்ட்ரைக் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட். இப்படிதான் பேசுவா, இந்த மாதிரி பேசுவா. ஆனா வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்கு. ஆனா அவ்வளோ கமெண்ட்ஸை எடுத்து அதை வந்து நம்மளால ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இன்னைக்கு பண்ண முடியாத அளவுக்கு கமெண்ட்ஸ் இருக்குது. அதுவே வந்து ரொம்ப ஃபுல்லா இருந்தது எனக்கு. ஆனா எனக்கு மறக்கவே முடியாத ஒரு கமெண்ட் ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு எப்படி 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்னும் வரல, இவ்வளவு நல்லா கண்டென்ட் பண்றீங்க, உங்களுக்கு ஏன் இன்னும் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வரல அப்படின்னு கேட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணா அவரே ஃபாலோ பண்ணல. ஒரு பொதுநலன் கருதி அவர் பேரை நான் சொல்ல விரும்பல. நிறைய பேர் நீங்க நினைக்கலாம் இப்படி பண்றாங்களே அப்படி நினைக்கிறவங்க அப்படி நினைக்கும் போதே ஃபாலோ அமைக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. பட் ஓகே, இதுவே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான், ரொம்ப கிரேட்ஃபுல்லா தான் இருக்கு. ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்து நான் அந்த கெஸ்ட் சாங்லாம் ஸ்டார்ட் பண்ணி அது நல்லா போச்சுல்ல. அப்போ வந்து என் மைண்ட்ல இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணது எதுவுமே நடக்கல, ஒண்ணுமே இல்ல. ஆனா பிளான் பண்ண நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ண விஷயம் என்னன்னா, இனிமேல் வாழ்க்கையில எதையுமே பிளான் பண்ண கூடாது. என்ன இருக்கு, என்ன நடக்குதோ என்ன கிடைக்குதோ அதை அப்படி புடிச்சு அப்படி போயிட்டே இருப்போம். கடவுள் நீங்க நமக்குன்னு ஒதுக்கின உணவு இந்த சாம்பார். நான் சொல்லுவாங்கல்ல, இந்த வாழ்க்கை அடுத்த நொடியில் ஒளித்து வைத்திருக்கும் அற்புதங்கள் பல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நெக்ஸ்ட் அடுத்து என்ன கிடைக்க போகுது அப்படின்னா நமக்கு பிளான்லாம் பண்ண வேணாம். ஏன்னா பிளான் பண்ணா கண்டிப்பா அதோட ரிசல்ட் வந்து டிப்ரெஷன் தாங்கிறது நல்லா தெரியும் எனக்கு. ஏன்னா நம்ம பிளான் பண்ண நடக்காது. அதனால என்ன கிடைக்குதோ என்ன நடக்குதோ அதை எடுத்துட்டு ஜாலியா போவோம். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. இந்த வருஷம் சூப்பர் வருஷமா வந்துச்சு. அடுத்த வருஷமும் நல்லா தான் இருக்கும். ஜோதிகா சொல்ற மாதிரி நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். அடுத்த வருஷம் வந்து
எல்லாமே சூப்பரா நடந்துச்சுன்னா இன்னொரு பெரிய ஸ்டூடியோ செட்டப்ல அந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு மேனிஃபெஸ்ட் பண்றேன். மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன். நான் இப்போ இப்படியா மேனிஃபெஸ்ட் பண்றது வேண்டதெல்லாம் இல்லை. நான் வந்து manifest பண்ணணும்னா நினைச்சுக்கிறேன், மனசுல நினைச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. அண்ட் உங்களுக்கு வந்து வேற எங்கள்கிட்ட ஏதாவது விஷயங்கள் பிடிக்கும் இல்ல பிடிக்கல இல்ல நல்லா இல்ல, ஏன் நீங்களாம் சேனல் விட்டே போயிருக்கலாம் அந்த மாதிரிலாம் ஏதாவது உங்களுக்கு தோணலாம், ஜென்யூனா உங்களுக்கு தோணலாம். தோற கீழே ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஸோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் வந்து நிஜமாவே வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபீல், ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் இருக்கு. ஆமா, மனசு நிறைஞ்சிருக்கு அப்படிமாங்கல்ல, அந்த மாதிரி நிறைஞ்சிருக்கு. ஸோ இது அப்படியே எல்லா வருஷமும் தொடர்ந்து சூப்பரா செம்மையா ஜாலியா இருப்போம், எல்லாரும் ஜாலியா இருப்போம். அவ்வளவுதான், ஜாலியா இருக்கிறது முக்கியம். ஜாலியா இருக்கும். பை. மனம்போல் தினம் ஜமாய் நாயர் சாயாய் என்ஜாய் டனக்கு டனக்கு ராத்துக்கு டனக்கு டனக்கு குமுக்கு டனக்கு டனக்கு அமுக்கு டனக்கு டனக்கு குமுக்கு